ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே கேட்பாங்க ஆஃபீஸில் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போது ஒரு அரை கப்பு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் துவரம் பருப்பும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த பச்சைப்பயிரை நம்ம வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் எடுத்துடலாம். நல்லா வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கருக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இந்த பச்சைப்பயிறு கூட நம்ம இந்த துவரம் பருப்பு போடுறோம். இது வந்து ஒரு 2 பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் பச்சைப்பயிறு போடுறதை விட இந்த துவரம் பருப்பும் சேர்த்து போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். அதில் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சைப்பயிறுக்கெல்லாம். அதனால் நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இதுக்கு வந்து தக்காளி பெருசாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ரசமும் வைக்கிறதுனால ரசத்துக்கு ஒரு தக்காளி இதுலேயே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதில் வேக வச்சிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். விசில் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டுட்டோம்னா நல்லா குழைவாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிக்கிறது தான். பச்சைப்பயிறு கேஸ் போயிடுச்சு, எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பில் தாளிக்கலாம். இப்போ நான் மண் சட்டி வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு கீரை எதுனாலும் நான் மண் சட்டியில் தான் செய்வேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம வேக வச்ச தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகம் பெப்பர் ரெண்டுமே சேர்ந்தது.
மிளகாத்தூள் கொஞ்சமாக, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவெல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிடணும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு நல்ல ஒரு 2 கொதி வந்துச்சுனாலே போதும். இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது என்ன சொல்கிறது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நான் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை வந்து சும்மா தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு மத்து வச்சு லேசாக கடைஞ்சிடலாம். நல்லா கொதி விட்டதுனால வெந்திருக்கும் நல்லாவே. இப்போ லைட்டாக கடைஞ்சிட்டாலே போதும். பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இவ்வளோதான் பச்சை பயிறு செய்கிறது. செஞ்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.